ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான கேட்ஜெட், ஒரு எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் உடைய ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதை பற்றின ஒரு குட்டி ஷார்ட் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா நான் ஒரு ஐ பட்டன் கொடுக்குறேன், அங்கே போய் பார்த்துட்டு வந்துருங்க. கிட்டத்தட்ட இதை வந்து நான் ஒரு 2 மாதமாக இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 2 மாதமாக ஒரு 3 மாதம் இருக்கேன். எனக்கு 3 மாதம் கிட்ட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்குது, இதை நீங்கள் வாங்கலாமா, இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவும் ப்ளஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துருவோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டூத் ப்ரஷை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது அகாரோ அப்படின்ற ஒரு பிராண்டுடைய காஸ்மிக் ப்ளஸ் அப்படின்ற ஒரு டூத் ப்ரஷ். இதோட லைட் வெர்ஷனுமே இருக்குது, காஸ்மிக் லைட் அப்படின்ற ஒரு வெர்ஷனுமே இருக்குது. ஓகேவா, இந்த டூத் ப்ரஷ் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வருது. ஓகேவா, இந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த ஒரு பெட்டிகுலர்ஸ் தான் உங்களுக்கு ப்ரஷ் வரும். ப்ரஷ் மட்டும் தான் வருமானு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரஷ் ஒன்று வரும், கூட இதோட கேப் ஒன்று வரும், ப்ளஸ் 4 ரீப்ளேசபிள் ப்ரஷ் ஹெட்ஸோடு வரும். அதில் 5ஆவதாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி ப்ரஷ் ஹெட்டோட வரும். இது நமக்கு பல்லில் ரொம்ப இடுக்கில் போய் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிச்சம் எல்லாமே நார்மலான ஒரு டூத் ப்ரஷ் மாடல் தான். ஓகேவா, ஸோ எதுக்குடா இந்த எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ், நம்மளே ஒழுங்காகவே ப்ரஷ் பண்ணிடுவோமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உண்மையாக சொல்லணும்னா இது நம்மளை விட ரொம்ப சூப்பராக ப்ரஷ் பண்ணும். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 40,000 தடவை இது வைப்ரேட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு இதோட கிளீனிங் எபிலிட்டி இருக்குது. ஓகேவா, இதோட அந்த வைப்ரேஷன் மூலமாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும், நம்ம மேனுவலாக இப்படி இந்த ஒரு ஆக்ஷனை க்ளீன் பண்ணுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. உண்மையிலேயே இது எஃபெக்டிவாகவும் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் எங்கே தேடி பார்த்தாலும் சரி, நார்மல் ப்ரஷ் நல்லா இருக்குமா, எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பல்ல க்ளீன் பண்ணுறதுக்கும் அழுக்கு எடுக்கிறதுக்கும் எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஓகேவா, ஸோ எந்த எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் நீங்கள் வாங்கினாலுமே அதோட வைப்ரேஷன் இன்டென்சிட்டி, அதில் உள்ள மோட்ஸ், இதை பொறுத்து தான் அதோட ப்ரைஸ்லாம் மாறும். அந்த வகையில் இந்த ப்ரஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மோட்ஸ் இருக்குது. 5மே பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட்டு, க்ளீனு, சென்சிட்டிவ், பாலிஷ், மசாஜ் அப்படின்ற 5 இருக்குது. பேசிக்காக சொல்லணும்னா இவங்க இதுக்கு வைக்கிற பேர் தான் இது. உண்மையிலே இந்த ப்ரஷ்ஷோட இன்டென்சிட்டியை குறிக்கிறது தான் இந்த மோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 மோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டென்சிட்டியை தான் குறிக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் மோடில் உங்களுக்கு இருக்கிறதுலே ஃபுல் ஸ்பீடில் இது வைப்ரேட் ஆகும். 2ஆவதுல கொஞ்சம் கம்மியான ஸ்பீடில் ஆகும். 3ஆவது பார்த்தீங்கன்னா இந்த சென்சிட்டிவ் மோடில் உங்களுக்கு கம்மியான ஸ்பீடில் உங்களுக்கு ஆகும். சில பேருக்குலாம் ரொம்ப சென்சிட்டிவான பல் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இந்த சென்சிட்டிவ் மோடில் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பல்லில் விழாது. ஓகேவா, ப்ளஸ் 4ஆவது மோடும் 5ஆவது மோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான பேட்டர்னில் வைப்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். இதில் பாலிஷ் அப்புறம் மசாஜ் அப்படின்ற பேரில் அதில் கொடுத்துருக்கு. ஸோ இதோட அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீலை கொடுக்கும். ப்ளஸ் இது க்ளீனிங்க்குமே எக்ஸ்ட்ராவாக நல்லாயிருக்கும். ஓகே, இதுதான் இதோட ஃபீச்சர்ஸ். இப்போ ப்ராக்டிக்கலாக இது எப்படி இருக்குது அப்படின்னு என்னோட யூசேஜ் வச்சு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி வியர்டான ஒரு ஃபீலை கண்டிப்பாக இது கொடுத்துச்சு. ஏன்னா இத்தனை வருஷமா கைட்டு பிரஸ் பண்ணி திடீர்னு ஒரு மிஷினை கொண்டு போய் உள்ள வைப்ரேட், வாய்க்குள்ள வைப்ரேட் ஆக விட்டா என்ன மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு வியர்டான ஃபீல் தான் கொடுத்துச்சு. ப்ளஸ் நுரையுமே இதில் அதிகமாக வரல. அதாவது நம்ம கைட்டு தேய்க்கிறப்ப நுரை எக்கச்சக்கமாக வரும், அந்த மாதிரி இதில் நுரை வரல. ஏன்னா இது நம்ம வாய்க்கில் ஒட்டி இப்படி வாஷாக தேய்க்க போகிறது கிடையாது, ஸ்லோவாக அப்படியே மூவ் தான் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி இது வைப்ரேட் ஆகி உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுனால நுரை வந்து ரொம்பவே கம்மியாக தான் வருது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் க்ளீனிங்குமே இது ரொம்பவே எஃபெக்டிவாக பண்ணுது. அதோட சேர்த்து இதில் ஸ்மார்ட் டைமர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த மோடில் வச்சுட்டு ஆன் பண்ணாலும் கிட்டத்தட்ட 30 செகண்ட்ஸில் இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடும். அந்த நேரத்தில் நீங்கள் வாயில் உள்ள துப்பிட்டு திருப்பி வேறு மோடில் வச்சு நீங்கள் திருப்பி கன்டினியூ பண்ணி இருக்கலாம். அது 30 செகண்ட் ஓடும். இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக 2 மினிட்ஸ் இந்த ப்ரஷ் ஓடும். ஸோ ப்ரஷிங் டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் தான். அதை தாண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி ஆன் பண்ணிக்கலாம். பட் எலக்ட்ரிக் டூத் ப்ரஷில் நீங்கள் பல்லு வளர்க்குறப்ப 2 நிமிஷம்ன்றது தான் மேக்ஸிமம். அதை தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் அது உங்கள் பல்லை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 நிமிஷம் தான், அதுக்கேற்ற மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். ஓகேவா, தென் அடுத்து சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை நான் வாங்கி 3 மாதம் ஆச்சுல. ஒரு தடவை தான் சார்ஜ் போட்டேன். புதுசாக வாங்கி ஒரு 1 மந்த்து 10 நாள் கிட்ட 40 நாள் கிட்ட யூஸ் பண்ணி அப்போ ஒரு சார்ஜ் போட்டேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சார்ஜ் போட வேண்டிய அவசியம் இல்லை. சார்ஜுக்கு வந்து கீழே ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து நார்மல், அது வந்து இந்த டைப் சி இந்த மாதிரி எதுவும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இது இவங்க ஒரு ரவுண்டு பின் மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களோட சார்ஜர் இருந்தால் மட்டும்தான் சார்ஜ் பண்ண முடியும். அது ஒரு விஷயம், ரைட்டா. ஸோ இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வியர்டான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். பட் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பழகிட்டீங்க, இதில் நீங்கள் க்ளீன் பண்ணியே பழகிட்டீங்க அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நார்மல் ப்ரஷ்ஷில் பல் வளர்க்குறப்ப நமக்கு ஏதோ விளக்காத மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். அந்த அளவுக்கு இதோட க்ளீனிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளஸ் அதை தாண்டி இந்த ப்ரஷ்க்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இதுக்கு IPX7 ரேட்டிங் இருக்குது. நிறைய பேருக்கு வர இன்னொரு கேள்வி, என்னடா எலக்ட்ரிக்ன்ற தண்ணியில் வச்சு யூஸ் பண்ண போகிறோம், அது எப்படின்னா இது IPX7 ரேட்டிங் இருக்கிறனால இது நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் தண்ணியில் காட்டினா கூட எந்த பிரச்சனையும் வராது. ஈவன் இதோட போர்ட் கூட கீழே தான் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக கழுவுனாலும் சரி, இல்லை இது மட்டும் எடுத்து கழுவுனாலும் சரி, இந்த கண்ட்ரோல், அதாவது இந்த
அதாவது இந்த ஒரு இடம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தண்ணிக்குள்ளே போனாலும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது, அது வாட்டுக்கு ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இதுதான் இதோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளால் நார்மல் ப்ரஷ்ஷாக கிட்டத்தட்ட 100 ரூபீஸ்க்குள்ளே வாங்க முடியும். ஆனால் இந்த ப்ரஷ்ஷோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1800 1500லேருந்து 1800க்குள்ளே மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அமேசானில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணா நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அந்த ப்ரைஸ் இருக்கும். இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். அதே நேரத்தில் நீங்கள் இந்த ப்ரஷ்ஷோட ஹெட்டையும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நார்மலாக வச்சிங்கன்னா அந்த ப்ரஷ்ஷை கீழே போட்டு வேறு ப்ரஷ் வாங்குவீங்க. நீங்கள் இதை மாற்றிக்கிட்டே இருக்கும். இதுவுமே நார்மல் ப்ரஷ்ஷோட எக்ஸ்பென்சிவ் தான். ஐ மீன் உங்களுக்கு கிட்டத்தட்ட 300 ரூபா கிட்ட இருக்கும். இந்த அகாரோவுடைய ப்ரஷ் ஹெட்ஸே நீங்கள் அமேசான்லேயே பார்க்கலாம். அதுவே இருக்கும் 300 ரூபாய்க்கு உங்களுக்கு 3 இல்லை 4 கூட கொடுப்பாங்க கிட்டத்தட்ட. அதுவுமே ஒரு ப்ரஷ் ரேட்டு தான். ப்ளஸ் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் 300 400 போடுறப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் மாதிரி தெரியலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் தான். தென் இன்னொரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அந்த சார்ஜிங் போர்ட்டு. ஸோ இதை நம்ம லிட்டரலாக சார்ஜ் பண்ண போகிறது மாதம் ஒருக்க தான். ஓகேவா? அதுக்கு வந்து இவங்க வந்து ப்ரொப்ரைட்டரியாக ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஒரு மாதம் கழிச்சு இதோட சார்ஜரை பத்திரமா வச்சுருந்தா தான் சார்ஜ் போட முடியும். அதுக்கு பதில் இவங்க டைப் சி இல்லை மைக்ரோ யூஎஸ்பி மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு இதோட சார்ஜர் தரணும் அவசியம் இல்லை. மொபைலோட பழைய சார்ஜர்லாம் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த 2 விஷயம் தான் அதோட நெகட்டிவ். ஓகேவா? மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ரோல். உண்மையிலே நார்மல் ப்ரஷ்ஷை விட இது கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் கொடுக்க போகிற ப்ரைஸ் தான் அதிகம். இந்த மாடலோட ப்ரைஸ் 1800 இதுலேயே பார்த்தீங்கன்னா காஸ்மிக் லைட் அப்படின்னு சொல்கிற இன்னொரு மாடல் இருக்குது. அதை வந்து வீட்டில் அம்மா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 700 கிட்ட இருக்கும். கிட்டத்தட்ட 600 மேலே இருந்தே உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்ஷோடைய ஒன்று உங்களுக்கு ஸ்டார்ட் ஆரம்பிச்சுன்னா ஒரு பிராண்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஓரல் பி கிட்ட இருக்குது, கோல்கேட் வச்சுருக்காங்க, வேறு மீயோட எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் இருக்குது. இந்த மாதிரி நிறையவே பிராண்ட் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது எப்படி வசதியாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு எதுவும் புதுசாக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. லைக்கை மட்டுமாவது போட்டு விடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணாமல் போங்க. லைக்கை போட்டால் தான் வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ லைக்கை போட்டு விடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is RV from RV Tech Tamil signing off.